ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது வந்து சாம்சங் டாப் லோட் மிஷினு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னே டிஇ எரர் வருது. இதில் வந்து நிறையா டிஎல், டிசி அந்த மாதிரி வந்து வேறு இதில் வந்து எரர் வரும் சாம்சங் மிஷினில், டாப் லோட் மிஷினில். இது ஒன்று ப்ராப்ளமாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து டோர் சுவிட்சாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கே போகிற சாக்கெட்டில் ஏதாவது ஃபங்கஸ் சேர்ந்துனா கூட அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா போகிற வழியில் வந்து வயர் ஏதாவது நமக்கு கட்டாக இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இல்லை போர்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த எரர் வந்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இந்த பேக் சைடு பேனலில் 2 ஸ்க்ரூ வரும். அதை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வர்றது வந்து சேஃப்டி சுவிட்ச். இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த 2 வயர் நம்ம ப்ளக் பண்ண எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டினியூட்டி வருதான்னு ஒரு வார்த்தை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பின் வந்து நம்ம வந்து டைரெக்ட் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆகி நமக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படின்னா டோர் சுவிட்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வேளை அதை நம்ம க்ளீன் பண்ணுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டோர் சுவிட்ச் தான் நமக்கு வந்து இப்போ ஸ்பின் வந்து ப்ராப்பராக ஆன் ஆகுது. ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து அந்த டோர் சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ஃபங்கஸ் வந்து இருந்தது. அதாவது 2 பித்தளை ராடு மாதிரி இருக்கும், சின்ன பிளேட் மாதிரி. அது வந்து நமக்கு வந்து டோர்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ 2 வந்து டச் ஆகும். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சப்ளை வந்து கட் ஆகும். அந்த ஒரே ஒரு ஆக்ஷனில் நமக்கு வந்து நடுவில் வந்து ஃபங்கஸ் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருக்காது. இது வந்து மிஷின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணால் பெஸ்ட்டு. அதை நடுவில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா புதுசு கூட மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டோர் சுவிட்ச் இல்லாமல் நம்ம ஒரு வேளை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேஃப்டி சுவிட்சு, அதாவது ஸ்பின்னில் வந்து ஒரு வேளை அன்லெவலோ இல்லை பாடி ஒரு பக்கம் டேமேஜ் இல்லை சஸ்பென்சர் போயிருக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து ஓவராக வந்து நமக்கு வந்து ட்ரம் வந்து ஷேக் ஆகும், டமான்னு அடிச்சுக்கும். அந்த நேரம் வந்து நம்ம வந்து இந்த சேஃப்டி சுவிட்ச் இல்லை அப்படின்னா ஓரமாக போய் ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தண்ணி எடுத்து அது ப்ராப்பராக அந்த துணி வந்து ஈக்குவலாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நிறையா விதத்தில் அந்த டோர் சுவிட்ச் சேஃப்டி சுவிட்ச் வந்து ரொம்ப மஸ்ட். இது இல்லாமல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணுறப்போ திருப்பி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதே சுவிட்ச் நம்ம அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து புது சுவிட்சு மாற்றி ஆகணும். ஸோ இது ப்ராப்ளம் நமக்கு வந்து கன்ஃபார்ம்னா டோர் சுவிட்ச் மட்டும்தான். திருப்பி அதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதோட 2 சாக்கெட் நம்ம வந்து டைரெக்ட் பண்ணதை அதோட பின்னில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இதில் விஷயம் என்னென்னா, டோர் சுவிட்ச் மட்டும் நமக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம இந்த மாதிரி டைரெக்ட் பண்ணுறதுல நமக்கு வந்து கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி நம்ம டைரெக்ட் பண்ணி நமக்கு வந்து ரன் ஆகலை அப்படின்னா இங்கே இந்த வர அந்த ப்ளூ கலர் வயருக்கும் ஆரஞ்சு கலர் வயருக்கும் நமக்கு வந்து அங்கே போர்ட்லேருந்து வர்ற சாக்கெட்லேருந்து வயரை வந்து நமக்கு வந்து சப்ளை ப்ராப்பராக வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து போர்டு செக் பண்ண வேண்டியது இருக்கும், நிறையா இருக்கும். இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, நமக்கு வந்து ரன் ஆச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டது இந்த டோர் சுவிட்சு ஒர்க் ஆகுதான்னு கூட நம்ம வந்து செக் பண்ணலாம். டோர் வந்து ஸ்பின் மோட்டர் நமக்கு ரன் ஆகிறப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ மிஷின் வந்து நமக்கு வந்து ட்ரம் ஆஃப் ஆகணும். அது செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக நமக்கு வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம், நமக்கு வந்து சேம் டிஇ எரர் வருது, அதாவது டோர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நம்ம க்ளோஸ் பண்ணோன்னே ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.